Hi guys, welcome to the 6th episode of Cookil. இன்னைக்கு வந்து என்னைக்குமே இல்லாம நம்ம வந்து இனிப்பா தித்திப்பா ஒன்று பண்ண போறோம். அது வந்து இங்க வந்து நம்ம சாதா ஸ்வீட்லாம் கிடையாது. இது வந்து ஒரு கேக் மாதிரி நம்ம பண்ண போறோம். இது வந்து கோர்டன் ராம்சே அப்படின்னு ஒரு ஷெஃப் இருக்காரு. எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அவரோட சிக்னேச்சர் டிஷ் வந்துட்டு திக்கி டாஃபி புட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேக். அது வந்து சாக்லேட் கிடையாது, வெனிலா கிடையாது, பட்டர் ஸ்காட்ச், கேரமல், டேட்ஸ் அந்த ஃப்ளேவர்லாம் வர ஒரு கேக் மாதிரி இது வந்து நீங்கள் ஆக்சுவலி அந்தளவுக்கு நீங்கள் வெளில சாப்பிட்ருக்க மாட்டீங்க. பட் இது ரொம்ப ஈஸி. நம்ம வீட்டிலையே அவன் இல்லாமல் சூப்பராக பண்ணலாம். ஸோ நம்ம வந்து ஆரம்பிக்கலாம் குக்கிங். நம்ம யூஸ் பண்ண போகிற மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து டேட்ஸ் கைஸ். ஸோ வந்து நான் வந்து நிறையா பேரித்தம்பழங்களை விதையை எடுத்து வைத்து கொண்டிருக்கிறேன். 1 கப் அளவுக்கு இந்த மாதிரி டேட்ஸ் எடுத்துக்கோங்க, புரியுதா? ஒரு 250 கிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ப்ளஸ் ஒரு ஓகேவா 4-5 பேரிச்சம்பழங்களை நான் சேர்த்து கொள்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மசிய வைக்க போகிறோம். இது வந்து கொஞ்சம் சாஃப்டாக ஒரு கொடகொடான்னு ஆகணும். அதுக்காக நம்ம ஒரு வேலை பார்க்க போகிறோம். விச் இஸ் நம்ம வந்து தண்ணீரை சூடு செய்ய போகிறோம். 1 கப் அளவுக்கு நீர் வேணும் நம்மளுக்கு. அதுக்கு வந்து இதை நம்ம ஜஸ்ட் சுடு தண்ணி பண்ணுறேன் கைஸ். உங்கள் வீட்டில் கெட்டில் இருந்துச்சுன்னா கெட்டிலில் ஊற்றிக்கோங்க. உங்கள் இஷ்டம். ஜஸ்ட் பாயிலிங் வாட்டர் தேவைப்படும். மீன் வாயில் இதில் வந்து கொஞ்சம் சோடா மாவு, அதாவது பேக்கிங் சோடா வந்து கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க. சிறிதளவு பேக்கிங் சோடாவை இதில் நான் ஆட் செஞ்சுக்கிறேன். எனக்கு வந்து இந்த பவுல் வந்து தேவை. அதனால் நான் வந்து இந்த கலவையை வந்து இந்த சின்ன பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இப்போது நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 1/4 கப், அதாவது ஒரு லெக் கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை தேவைப்படும். ஜாகரி, அதாவது நாட்டு சர்க்கரையை வந்து நான் சேர்த்துக்கிறேன். வெண்ணெய் ஆட் பண்ணணும். பட்டரில் வந்து உப்பு போட்ட பட்டர், உப்பு போடாத பட்டர்னு இருக்கும். நம்மளுக்கு வந்து உப்பு போடாத பட்டர் தான் வேணும். இங்கே என்கிட்ட உப்பு போடாத பட்டர்லாம் இல்லை, நான் வந்து சொரணையோடு இருக்கேன், நான் உப்பு போட்டு தான் திம்பேன் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் வந்து நம்ம லைட்டாக உப்பு ஆட் பண்ணுவோம். அதை வந்து நீங்கள் தவிர்த்துருக்கலாம். 6 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் ஆட் பண்ண போகிறோம். விச் இஸ் ஈக்குவல் டு 80 or 85 கிராம்ஸ்ன்னு நினைக்கிறேன். இது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், அன்சால்ட்டடாக இருக்கணும். இது வந்து முக்கிய குறியீடு. இது வந்து கொதிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், இந்த கொதி வந்ததை வந்து அலேக்காய் எடுத்து பேரித்தம்பழங்களை பிரித்து வைத்திருக்கோம்ல, சீட்லெஸ் டேட்ஸ், அதில் வந்து ஆட் பண்ணிடுங்க. இது வந்து இந்த சூடான தண்ணியில் வந்து இந்த பேரிச்சம்பழம் வந்து ஊறணும். அது வரைக்கும் அது கொஞ்சம் டைம் கொடுத்துருங்க. பேக்கிங்கில் வந்து எப்போவுமே நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ், வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னு ரெண்டுத்தையும் தனித்தனியாக பிரித்து தான் பண்ணணும். அது அவனுங்க சேர்ந்தா வந்து கோளார். அதனால் வந்து தனித்தனியாக இது பிரித்து தான் பண்ணணும். இதெல்லாம் வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் தான். நீங்கள் வந்து சுகர் வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட் தானே. சுகர் வந்துட்டு எங்கே வளவலானா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் சுகர் வந்து ஒரு கிறிஸ்டல். சுகர் வந்து உங்கள்கிட்ட வந்து ஏமாற்றி நடிச்சுக்கிட்டு இருக்குது. சுகர் வந்து ஒரு வெட் இன்க்ரீடியன்ட். இப்போது நம்ம இதில் வந்து 2 முட்டை ஆட் செய்ய போகிறோம். ஓகே, இது வந்து வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து ஆல்டர்னேட்டிவ். என்னன்னா நீங்கள் வந்து பனானா பிரெட் கேக், அதுக்கெலாம் வந்து எந்த ஆல்டர்னேட்டிவ் உங்களுக்கு பிடிக்குமோ. சில பேர் ரைட் பனானாஸ் போடுவீங்க, சில பேர் வந்துட்டு யோகர்ட் போடுவீங்க. எல்லாமே பைண்டிங்காக தான். எக் வந்து ஒரு பைண்டர், ஓகேவா? அதுதான் வந்து எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுப்போம். ஸோ உங்களுக்கு வந்து எந்த பைண்டர் வந்துட்டு வெஜிடேரியனில் வந்து பிடிக்குமோ அதை வந்து சேர்த்துக்கொள்ளுங்கள். இப்போ வந்து நடு மண்டையிலே நறுக்கு என்று அடித்து பிளந்திடவும். பிளந்த பின் இன்னொரு முட்டையை எடுத்து சதக் கதக். இப்போ தான் நம்ம வந்து கலக்கல்ஸ் பண்ணணும். உங்களுக்கு வந்து கலக்கணும், பட் வந்து உங்களுக்கு கலக்கிறதுக்கு வந்து என் வீட்டில் வந்து எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைனா இந்த மாதிரி சாதா பீட்டர் வந்து இருக்கும். இந்த சாதா பீட்டரில் வந்து நீங்கள் வந்து இந்த கலக்கிங்ஸ் வேலை பார்த்துக்கலாம். இல்லை என்கிட்ட இதுவும் இல்லைன்னா ஒரு ஃபோர்க்கை வச்சு நீங்கள் கலக்கிற வேலை பார்த்துக்கலாம். இல்லை என் வீட்டில் ஃபோர்க்கு கூட இல்லை அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் பண்ணவே வேணாம், நிம்மதியாக இருங்க. எதுக்கு தேவையில்லாத வேலைலாம் பார்த்துக்கிட்டு. மைக்கேல் ஜாக்சன் என்ன சொல்லியிருக்காரு? பரவாயில்லையே ராம், தேறிட்டே வரீங்க. இல்லை அடின்னு அடிங்க. நம்ம மாவை ஆட் செய்து கொள்ளலாம். வந்து பேட் மாவு யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து இல்லை எனக்கு டேஸ்ட் வந்து முக்கியமே கிடையாது, எனக்கு சவுக்குன்னு இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஹெல்த்தியாக தான் இருப்பேன் அப்படின்னா நீங்கள் வந்து வீட் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் வந்து என்ன மாதிரி லைஃப் என்ஜாய் பண்ணுவீங்க, நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வந்து மைதா மாவு யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து 1 and 1/4. ஓகே,
இதில் வந்து என்ன பண்ண போகிறோம், நம்மளுக்கு வந்து பேக்கிங் பவுடர் ஆட் செய்ய போகிறோம். பேக்கிங் பவுடர் வந்து 1.5 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் அளவு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் இப்படி தான் வந்து பேக்கிங்கே பண்ணுவேன், விச் இஸ் கைண்ட் ஆஃப் பேத்தட்டிக். ஏன்னா பேக்கிங் வந்து ரொம்ப ப்ரிசைஸாக கரெக்டாக பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுக்கு அதெல்லாம் வராது. நம்ம வந்து இப்படி தான் பழக்கம் நம்மளுக்கு. ஓகே, எனிவேஸ் என்ன பண்ணலாம், இதை வந்து எடுத்த உடனே இப்படி நீங்கள் பீட்டரில் போட்டு அடிச்சிங்கன்னா பைத்தியக்கார மாதிரி எல்லாமே தெரிச்சிடும். ஸோ இந்த மாதிரி எதையாச்சும் நீங்கள் கலக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு எண்ணத்தில் இருக்கீங்கன்னா ஃபோல்டர் அப்படின்னு இருக்கும், இல்லை ஸ்பூன், அது எதையாச்சும் வச்சு இந்த மாதிரி மடிச்சிருங்க. புரியுதா? பாருங்க, இப்படி எடுத்து மாவை எடுத்து இப்படி மடிக்கணும். இப்படி மடிச்சிங்கன்னா கலவை வந்து கிடைக்கும். உங்களுக்கு மாவு மாதிரி இப்படி சூப்பராக வரும். இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா லோ ஸ்பீடில் வச்சு மறுபடியும் பீட் பண்ண போகிறேன் நான். ராம், மைக்கேல் ஜாக்சன் என்ன சொல்லியிருக்காரு, நம்ம வந்து முதல்ல ஒருத்தனை வந்து தண்ணியில் ஊற வச்சுருந்தோம்ல, ஏழாம் மாதிரி சூர்யா மாதிரி. ஹலோ, ஹவ் ஆர் யூ? I am under the water. என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ஃபோர்க் எடுத்து நல்லா நசுக்கி, இல்லை உங்களுக்கு வந்து அந்த பொட்டேட்டோ மேஷர் இருக்குன்னா நீங்கள் அதை கூட பயன்படுத்தலாம். அதெல்லாம் கரைச்ச புளி மாதிரி இருக்கு. ராம், புளி கரைச்சி தெரியும்ல ராம்? புளி வேண்டி சாகாம் போதும் ஞான் சந்தோஷத்தோட விஷம் குடிக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கிறதுலையே எந்த குக்கர், பெரிய குக்கர், அண்டா சைஸில் என்கிட்ட ஒரு குக்கர் இருக்குன்னா அந்த குக்கர் எடுத்துக்கோங்க. ஏன்னா இது வந்து நம்ம அவனுக்கு வந்து ஒரு சப்ஸ்டிடியூட் ஆரம்பிக்க போகிறோம். ஆனால் இவ்வளோ பெருசாக இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது. இது இந்த மாதிரி ஒன்று எடுத்து இதை வச்சுட்டு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா யூட்டன்சில் கடைகளையும் கிடைக்கும். அதை எடுத்து உங்கள் குக்கருக்கு நடுவில் இப்படி வச்சுட்டு ஒரு மூடியை எடுத்து போட்டுட்டு மூடிடுங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷத்துக்கு ஹீட் பண்ணுங்கள் எம்டி பாத்திரத்தை. இந்த கலந்து வச்சுருக்கேன்ல, இதில் வந்து நம்மளோட டேட்ஸ் கலவையை வந்து இந்த மாதிரி வலித்து சேர்த்துருங்க. எல்லாம் இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி ஒரு கலவை வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அங்கங்கே நம்மளுக்கு அந்த டேட்ஸ் பைட்ஸ் கிடைக்கும். இதுக்கு வந்து வால்நட்ஸ் வந்து நீங்கள் சாப் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா அதுவும் வந்து ஒரு சூப்பரான ஒரு அடிஷன். இதுக்கு ப்ரௌனி பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரௌனியோட பேட்டர் கன்சிஸ்டன்சி தான் நம்மளுக்கு வந்து இதை அச்சீவ் பண்ணணும். இப்போ தான் நம்மளோட பாத்திரத்தை ரெடி பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட பேக்கிங் டிஷ் எது இருந்தாலும் அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதை வந்து குக்கரில் பண்ணுறேன் அப்படிங்கிறதால இந்த குக்கருக்கு ஃபிட் ஆகிற மாதிரி ஒரு பாத்திரத்தை வந்து நான் எடுத்திருக்கேன். ஒரு பேக்கிங் பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க. பேக்கிங் பேப்பர் இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும், இதில் ஃபுல்லாக மெல்டட் பட்டர் எடுத்து தடவிட்டு அப்போ இதில் மாவு போட்டு எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி தட்டிட்டு ஃபுல் ரிலீஸ் ஆகிற மாதிரி நம்ம ஒரு லேயர் ரெடி பண்ணி வச்சுப்போம். இல்லை அப்படின்னா எங்கள்கிட்ட பேக்கிங் பேப்பர் இருக்குன்னா நீங்கள் பேக்கிங் பேப்பர் வச்சு நம்ம பண்ணலாம். இங்கே தான் கைஸ் நான் லைட்டாக கோளார் பண்ணிட்டேன். அதாவது என்னென்னா, இந்த உங்கள் பேக்கிங் பேப்பரை வந்து கரெக்டாக அளவெடுத்து உங்கள் பேனுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் டிஷ்ஷில் எந்த டிஷ்ஷில் வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வைங்க. இந்த மாதிரி இஷ்டத்துக்கு வந்து எடுத்து உள்ளன் வச்சு அமுக்கி நறுக்கி வெட்டிலாம் போட்டிங்கன்னா அவ்வளோதான். அது வந்து எனக்கு எரிஞ்ச மாதிரி உள்ளே எரிஞ்சிடும். அதனால் எனக்கு அந்தளவுக்கு கோளாறால் நான் சமாளிச்சிட்டேன். பட் ஸ்டில் நீங்கள் கொஞ்சம் அளவெடுத்து ஒழுங்காக அலைன் பண்ணிங்கன்னா நல்லது உங்களுக்கு. மிச்சம் மீதி ரெசிடியூ பட்டர் இருந்துச்சுல்ல, அந்த பட்டரை எடுத்து போட்டு அங்கங்கே இது பட்டர் பேப்பர் போட்டால் நீங்கள் ஆயிலோ பட்டரோ போட தேவையில்ல. பட் எதுக்கோ சேஃப்டிக்கு நான் வந்து பண்ணிக்கிறேன். இந்த கலவையை எடுத்து இதில் ஊற்ற போகிறோம். ஃபுல்லாக ஊற்றிக்குவோம். வலிச்சு எடுத்து உங்களோட இதில் இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா பயப்படாதீங்க ராம், இப்படி வந்து நீங்கள் தட்டிக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து எதாவது ஏர் பபிள்ஸ் இருந்தால் அது வந்து ரிலீஸ் ஆகும். நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணி இடுக்கி ஒன்று எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். அப்படியா படாமல் வச்சுட்டேன். அப்பா அல்லாஹ் அக்பர். பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதாவது வந்து உங்களுக்கு வந்து உங்கள் பேக்கிங் டிஷ் இந்த மாதிரி நிரம்பக்கூடாது. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா வரும். எனக்கு மேலே ரைஸ் ஆகி வரும்னு நினைக்கிறேன், நாட் ஷுர். மூடி போட்டுட்டு வச்சுருங்க. வந்து எனக்கு குக்கிங் டைம் எவ்வளோ வரும்னு தெரியல. பட் லைக் நான் ஒரு 15 to 20 மினிட்ஸ்லேருந்தே செக் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஃப்ளேமை வந்து சிம் டு ஹையில் வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு அவங்கவுங்க குக்கர் சைஸ் அப்புறமா அடுப்பில் எப்படி ஃப்ளேம் வருதுன்றது பொறுத்து டைமிங் மாறும். எனக்கு 45 மினிட்ஸ் ஆச்சு. உங்களுக்கு வந்து 20 மினிட்ஸ் ஆகலாம், இல்லை ஹாஃப் அன் ஹவரில் முடிக்கலாம், இல்லை ஈவன் 50 மினிட்ஸ் ஆகலாம். அது பொறுத்து 15 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு குச்சியை வந்து உங்கள் கேக்குக்கு நடுவில் விட்டு வந்து அது க்ளீனாக வருதா, குக் ஆகிருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து உங்களுக்கு வந்து கருகி போகாமல் இருக்கிறது தடுக்கப்படும்.
நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டேன். ஸோ லைட்டாக அந்த பேப்பர் வந்து பேர்ன் ஆயிடுச்சு. பட் கவுத்தா ஒரு டிஷ் நல்லா தான் இருக்கும். வெளியில் எடுக்கிறதுக்கு வந்து ஒரு இடுக்கி யூஸ் பண்ணுங்கள். நான் கஷ்டப்பட்டு இந்த கரண்டியை வச்சு போராடி எடுத்தேன். ஒரு இடுக்கி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சூடாமல் பத்திரமா வந்துடும். இப்போது இதை வந்து நம்ம கவுத்துட்டேன். எடுத்தோன்னா உங்களுக்கு சூப்பரான ஸ்டிக்கி டாஃபி புடிங் வந்து வந்துடும். இப்போது நம்மளோட பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம். ஸ்டிக்கி டாஃபி புடிங்கோட பெரிய ஹைலைட்டே என்னென்னா அவங்க அதுக்கு மேலே ஊற்றுற கேரமல் பட்டர் ஸ்காட்ச் சாஸ் தான். அதை வந்து நம்ம இப்போ பண்ணிடலாம். அண்ட் இதை வந்து கொஞ்சம் அந்த பட்டர் ஸ்காட்ச் சாஸோட கொஞ்சம் ஐஸ்கிரீம் ஊற்றி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வெறித்தனமாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். இது வந்து இட்ஸ் அ வெரி குட், நல்ல ஸ்பாஞ்சியாக இருக்குது, சூப்பராக இருக்குது பார்க்க. இப்போ இந்த பட்டர் ஸ்காட்ச் சாஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு என்னோடய சட்டியை நான் வச்சுக்கிறேன். 1/2 கப் நாட்டு சர்க்கரை கைஸ். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது வந்துட்டு கொஞ்சம் மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட சுகர் வந்து இப்படி மெல்ட் ஆக ஆரம்பிக்குது பாருங்க. சுகர் மெல்ட் ஆக தெரியுது உங்களுக்கு. 1 2 3 and 4 ஸ்பூன்ஸ் ஆஃப் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து கூடுதலாக 1/2 கப் க்ரீம், 1/2 கப் சுகர், 1/2 கப் க்ரீம் வந்து இதில் வலிச்சு கொட்டிடுறேன். நான் ஸ்டிர் பண்ணிகிட்டே இருங்க. பி கன்சிடரட் ஆஃப் தட். க்ரீம் இல்லாதவங்களுக்கு சப்ஸ்டிடியூட் என்னென்னா 1/2 கப் க்ரீமுக்கு பதிலாக 1 கப் பால் ஆட் பண்ணுங்க. நான் ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு கேரமல் சாஸ் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. வாவ், நைஸ். நம்ம இதை வந்து அசம்பிள் பண்ணி ஐஸ்கிரீம் வந்தோன்னே வச்சு சாப்பிட போகிறோம், அவ்வளோதான். ஓகே, இப்படி அழகாக இதை எடுத்து வச்சு என்னோடய வெனிலா ஐஸ்கிரீம் கொஞ்சம் மேலே இப்படி வச்சு ஐஸ்கிரீம் எடுத்து வச்சு இதுக்கு மேலே ரெண்டுத்துக்கும் மேலேயும் இந்த கேரமல் சாஸை அழகாக ஊற்றி சாப்பிட போகிறேன் நான். ஐஸ்கிரீம் விழுந்தாலும் நான் எடுத்து வச்சுப்பேன். ஐஸ்கிரீமை எடுத்து வேறு மாதிரி சூப்பராக இருக்கும் தம்பி. நீங்கள் இப்படி சாப்பிட்றவே மாட்டீங்க, வேறு லெவலில் இருக்கும். இந்தாங்க, வேறு லெவலில். இப்போ நாங்கள் ஆஃபீஸில் இருக்க அக்காஸ்லாம் கொடுக்க போகிறேன். நான் பேரிச்சம்பழம் கேக், அது வந்து இந்த பட்டர் ஸ்காட்ச் சாஸ், அப்புறம் ஐஸ்கிரீம். நல்லா இருக்கு, நல்லா சீரியஸாக நல்லா இருக்கா? சாப்பிட்டுங்கக்கா. வேற இருக்கா? சாப்பிட்டு தான் இருக்கா? அதோட செம்மையாக இருக்கா? சூப்பராக இருக்கா? தேங்க்ஸ்க்கா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஓகே கைஸ், நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். இது நார்மல் சாக்லேட் கேக், வெனிலா கேக்கோட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஈஸியாக பண்ணலாம், அவங்களாம் அது கூட தேவையில்லை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பை. ஜோக் முடிஞ்சிச்சு.